அப்ளை பண்ணாதான் நான் நான் கேட்குற கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணும்போது தான் உங்களுக்கு என்ன புரியுது, எதுக்கு பண்றோம். மேபி நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே ட்ரெயின், டெஸ்ட் இதெல்லாம் ஏன் பண்றாங்கன்னு புரியாது. நீங்க முதல்ல நான் கேட்கும்போது நீங்க இன்டராக்டிவா ஆன்சர் பண்ணா மட்டும்தான் உங்களை நான் கரெக்ட் பண்ண முடியும் உங்க அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா? தப்பானாலும் பரவாயில்ல. நமக்குள்ள ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. எனக்கும் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் கத்துக்கும் போது ஒண்ணுமே புரியல. ட்ரெயின்ன்றாங்க, டெஸ்ட்ன்றாங்க, என்னமோ சொல்றாங்களே அப்படின்ட்டு. நீங்க நீங்க தப்போ ரைட்டோ திருப்பி 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 நீங்க அதை வந்து ஐட்ரேட் எப்படி நம்ம இங்க மாடலுக்கு எப்படி ட்ரெயின் பண்றோம், 200 ஐட்ரேஷன்ஸ் கொடுக்குறோம். ஒரு மெஷின் லேர்னிங் மாடலை ட்ரெயின் பண்றதுக்கு இத்தனை தடவை ட்ரை பண்றோம். அது மாதிரி நம்ம ஹியூமன் பிரெயினையும் நம்ம தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, அதை திருப்பி திருப்பி ஆஹ், இது பண்ணிட்டே இருந்தாதான் தெரியும். கொஞ்சம் இன்டராக்டிவா இருங்க கிளாஸ்ல. எனக்கு அப்பதான் நான் நான் சண்டே காலைல 8 o'clock எந்திரிச்சு நான் காலையில சாப்பிடாம ஃபர்ஸ்ட் இது உங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படிங்கும்போது நான் என்ன எதிர்பார்ப்பேன், அட்லீஸ்ட் உங்கள்ட்ட இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தால் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். கரெக்டாக நான் அடுத்த கிளாஸ் இன்னும் நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு நிறைய சொல்லி தரணும். பசங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. நீங்க யாரும் எதுவுமே பேசலனா நீங்க லிசன் பண்றீங்களா, இல்லை உங்களுக்கு புரியுதா இல்லையா. நான் மட்டும் கிளாஸ் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம், அது நமக்கு தேவையே கிடையாது. அது நீங்க எங்க வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம், யூடியூப்ல இருக்கும் எல்லாம் இருக்கும். இங்க இருக்க கிளாஸ்னுடைய ஒரே டிஃபரன்ஸ் என்னன்னா, நீங்க இன்டராக்டிவா என்கிட்ட கொஸ்டின் கேட்கலாம். உங்களுக்கு புரியுதா புரியலையாங்கிறத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அது ஒண்ணுதான் மெயின் யூஸ். இல்லாட்டி நீங்க யூடியூப்லயே எல்லா வீடியோவும் பார்த்துட்டு போயிடலாமே, நிறைய வீடியோஸ் இருக்கே. புரியுதா? அதனால நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நான் பேர் சொல்லி கூப்பிட்டேன்னா எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க, இல்லாட்டி எனக்கு சாட் பாக்ஸ்லயாவது போடுங்க. ஓகே? நம்ம ஓகே ஸ்பெண்ட் பண்ற 2 hours லெட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணுவோம். நம்ம நீங்க எல்லாருமே சண்டே எவ்வளவு வேலை இருக்கும், உங்களுக்கு எவ்வளவு விஷயத்த நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு வரீங்க அப்படிங்கும்போது அதை யூஸ் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம். ஓகேவா? மேம் இது எனக்கு புரியல, அது ரொம்ப பேசிக்கா இருந்தாலும் பரவாயில்ல. அது ரொம்ப பேசிக்கா இருக்கும் மேம், என்ன மேம் இது 0.2னா எப்படி எடுத்துக்கணும், அப்ப 20%ங்கிறத நான் திருப்பி திருப்பி நான் சொல்றேன். நீங்க கொஸ்டின் கேட்டா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அதனுடைய மீனிங் புரியும். ஓகே, கிளியரா? கிளியர் மேம். ஓகே, ஓகே. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நான் இது லீனியர் ரிக்ரெஷன் எடுக்கலாம்னு நினைச்சேன், பட் இதுவே கொஞ்சம் உங்களுக்கு ஹெவியா இருக்கு. அடுத்த கிளாஸ்ல நம்ம லீனியர் ரிக்ரெஷன் பார்ப்போம். கிளாசிஃபிகேஷனோட ஸ்டாப் பண்ணிடுறேன். நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல வரும்போது இந்த இதை நான் அனுப்புவேன், இந்த நோட் புக் அனுப்புறேன். இதை எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரணும். லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன், இந்த டைட்டானிக் டேட்டா செட்டு, இன்னொரு டேட்டா செட் கொடுக்குறேன் உங்களுக்கு அசைன்மெண்ட்டுக்கு, அதுக்கும் நீங்க பண்ணிட்டு வரணும். சரியா? சும்மா இதுல இதுல நான் என்ன கொடுத்துருக்கணும், இதே மாதிரி சூடோ கோடாவது எழுதுங்க. உங்களுக்கு சிஸ்டம் இல்ல, எனக்கு லேப்டாப் இல்ல மேம், எனக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல, ஒரு நோட் புக் எடுத்துட்டு நான் இங்க என்ன கொடுத்துருக்கணும் இதே மாதிரியே ஸ்டெப் 1 ஃபர்ஸ்ட் டாபிக் கொடுத்துருங்க. டாபிக் கொடுத்துட்டு சூப்பர்வைஸ் லேர்னிங், கிளாசிஃபிகேஷன், இந்த அல்காரிதம் கொடுத்துருங்க. இது அப்படியே எனக்கு வந்து அப்படியே இதுல இருக்கிற மாதிரியே சூடோ கோடாவது எழுதி காமிக்கணும். ஓகே? அவுட்புட் வருதோ இல்லையோ சூடோ கோடாவது எழுதிட்டு வரணும். இதுதான் நான் மினிமமா எக்ஸ்பெக்ட் பண்ற உங்க அசைன்மெண்ட். உங்களால பண்ணி பார்க்க முடியும்னா நீங்க சிஸ்டம்ல நோட் புக்ல எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட் காமிக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் நெக்ஸ்ட் அசைன்மெண்ட் நீங்க பண்ணா மட்டும்தான் நான் அடுத்த டாபிக் எடுக்க ஆரம்பிப்பேன். ஓகே? எந்த எக்ஸ்கியூஸுமே கிடையாது, எனக்கு நோட் இது இல்ல, சிஸ்டம் இல்ல, அதெல்லாம் கிடையாது. நீங்க நான் வாட்ஸ்அப்ல அனுப்புறத வச்சு ஸ்டெப்பாவது எழுதிட்டு வாங்க, சூடோ கூடாது. ஓகே? இதுல ஏதாவது டவுட்னா எனக்கு வாட்ஸ்அப்லயே கேளுங்க, இல்ல எனக்கு எப்போ வேணாலும் நீங்க ஃபோன் பண்ணி கேளுங்க. என் நம்பர் அதுலயே இருக்கு, வாட்ஸ்அப்லயே இருக்கு. என்கிட்ட கால் பண்ணி மேம் இது எனக்கு புரியல தனியா கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. குரூப்ல கேட்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு தனியா கேட்கணும் அப்படின்னாலும் ஓகே. உங்களுக்கு எந்த மெத்தட்ல வேணுமோ அந்த மெத்தட்ல நான் சொல்லித்தரேன். ஓகே? எண்ட் ஆஃப் த டே நீங்க எல்லாருமே அதை யூஸ்ஃபுல்லா அவுட்கம் வரணும், அவ்வளவுதான். சும்மா ஒவ்வொரு சண்டேவும் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கிறது மேட்டர் அது. ஓகேவா? ஆல் ஓகே? ஓகே டீல்? மேம். ஓகே. ஓகே. ஓகே, சரி நெக்ஸ்ட் கிளாஸ் வரலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல எல்லாருமே கிளாசிஃபிகேஷன்,